பிஎம் கிசான் திட்டம். இந்த திட்டத்தின் கீழே இந்தியாவிலே வந்து அனைத்து விவசாயி குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டு 6,000 ரூபாய் இந்த திட்டத்தின் கீழே கொடுக்கப்பட்டு வருகின்றது. அதில் வந்து சில இன்எலிஜிபிள் கேட்டகரிஸ் கூட இருக்கின்றன. உதாரணமாக எம்எல்ஏஸ், எம்பிஸ், கவர்மெண்ட் ஆஃபீஷியல், சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஷியல், டி கிளாஸ் கேட்டகரி தவிர பஞ்சாயத்து அல்லது அதர் பப்ளிக் ரிப்ரசன்டேட்டிவ்ஸ் போன்ற இதில் வந்து தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தேட். ஸோ ஆகஸ்ட் மாதத்தில் நாங்கள் என்ன பார்த்தோம், திடீர்னு அரவுண்ட் 6 lakh பெனிஃபிஷரிஸ் நேம் இன்க்ரீஸ் ஆச்சு. குறிப்பாக 13 மாவட்டங்களில் இந்த நிறைய என்ட்ரிஸ் இருந்தன. கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வெள்ளூர், ராணிப்பேட், சேலம், இது தவிர வந்து தர்மபுரி, கிருஷ்ணகிரி, செங்கல்பேட், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் அப்பாவி விவசாயிகளை சில தனியார் வந்து லாப நோக்கத்தில் வந்து அவங்களோட பணம் வாங்கிட்டு அவங்களோட பேர் சேர்க்கறதா வந்து தவறான விஷயம். அதனால் வந்து 24ஆம் தேதியே நாங்கள் இந்த இதுக்கு முன்னாலே வந்து we have brought it to notice of our honorable CM. அந்த மாவட்டங்களில் கேஸ் போட்டுட்டு விசாரணை செய்து they are zeroing down on suspects. ஒரு கிட்டத்தட்ட 18 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க மூலமாக அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அது வந்து போலீஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் we have not got. இன்னும் இஷ்யூ இஸ் கோயிங் ஆன். குறிப்பாக அந்த டீம்ஸ், எங்களுடைய டீம்ஸ் அனுப்பி பிறகு இதற்காக வந்து ஒரு ஆள் மூலமாக கிடையாது, தனிப்பட்ட முறையில் இது தனியார் கம்ப்யூட்டர் சென்டர்ஸ், புரோக்கர்ஸ் மூலமாக இந்த சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த திருடி அந்த பேர் சேர்த்த முயற்சி காரணமாக எந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கு அந்த ஆஃபீஷியல்ஸ் வந்து கவனக்குறைவாக இருக்கலாம். அவங்க தே சே தட் நாங்கள் வந்து விநியோகம் காய்கறி விநியோகம் செய்த இருந்தால் கூட த டைரக்டர் சஸ்பெண்டட் 3 assistant directors ஆஃப் அக்ரிகல்ச்சர். உங்களோட பேப்பரில் கூட இது செய்தியில் கூட வந்தது. கவர்மெண்ட் வந்து அனைத்து ஒரு கிட்டத்தட்ட 34 அதிகாரிகள் மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. 80 பேர் முடிச்சுக்கணும். டோட்டல் ஆஃப் 80 persons, computer staff, ஆத்மா மேனேஜர்ஸ், ஏடிஎம் பிளாக் மேனேஜர்ஸ் போன்ற வருவாய்த்துறை whoever has been suspect அவங்களே டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். இதுவரை 80 பேர் டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த யார் குற்றவாளி இருந்தால் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டு அவர் மேலே வந்து இன்னும் நடவடிக்கை வரக்கூடிய நாட்களில் செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குற்றவாளி தனியார் இருந்தால் சரி, வேறு யாரோ அரசு சார்பாக இருந்தால் யார் இருந்தால் அவங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்களை கடுமையாக தண்டனை உங்களுக்கு சொல்லணும் என்பதை ஒரு மேலிடத்திலும் உத்தரவு இருக்கே. நாங்கள் எல்லாம் இதில் பிடிவாதத்தோடு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். சமீப காலத்தில் பிஎம் கிசான் திட்டம் சம்பந்தமாக செய்தி வந்து மீடியாவில் மற்றும் ஊடகங்களில் வருகின்றது. இது சம்பந்தமாக ஒரு சில விளக்கங்கள் உங்ககிட்ட சொல்ல விரும்புகின்றேன். திட்டம் வந்து பிஎம் கிசான் திட்டம். இந்த திட்டத்தின் கீழே இந்தியாவிலே வந்து லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. இந்தியாவிலே வந்து அனைத்து விவசாயி குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டு 6,000 ரூபாய் இந்த திட்டத்தின் கீழே கொடுக்கப்பட்டு வருகின்றது. அதில் வந்து சில இன்எலிஜிபிள் கேட்டகரிஸ் கூட இருக்கின்றன. உதாரணமாக எம்எல்ஏஸ், எம்பிஸ், கவர்மெண்ட் ஆஃபீஷியல், சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஷியல், டி கிளாஸ் கேட்டகரி தவிர பஞ்சாயத்து அல்லது அதர் பப்ளிக் ரிப்ரசன்டேட்டிவ்ஸ் போன்ற இதில் வந்து தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தேட். அதே நேரத்தில் அந்த லேண்ட்லெஸ் பர்சன், நில இல்லாதவர் வந்து இஸ் நாட் எலிஜிபிள். இன்னொரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து ஒரு குடும்பத்திற்கு ஒருத்தர் மட்டும் இதில் எலிஜிபிளாக இருப்பார்கள். உங்கள்கிட்ட இவருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். இந்த திட்டம் வந்து போன ஆண்டு வந்து தொடங்கப்பட்ட பிறகு முதல்ல வந்து சிறு குறு விவசாயிகளுக்காக மட்டும் இருந்தது. போன ஆண்டு வந்து ஜூன் மாதத்தில் அனைத்து விவசாயிகள், ஆனால் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இன்எலிஜிபிள் கிரைட்டீரியா வராமல் இருக்கக்கூடிய விவசாயிகள் இருந்தால் அவங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே தவணை கொடுக்கப்பட்டு வருகின்றது. 3 தவணையாக இந்த 6,000 ரூபாய் கொடுக்கப்பட்டு வருகின்றது.
ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஒரு தவணை ஒரு தடவை, ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இன்னொரு தவணை, டிசம்பர் டு மார்ச் மூணாவது தவணையாக 2000 ரூபாய் அந்த பெனிஃபிஷரிஸோடைய வங்கி கணக்குகளில் போடப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்தின் கீழே வந்து ஓவரால் பார்த்தாக்கா ஒரு இந்த ஆண்டு வந்து மார்ச் மாதம் வரை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 38-39 லட்சம் பேருக்கு வந்து இந்த இது எலிஜிபிளாக இருந்தால் படிப்படியாக வந்து கூட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரிஜினலி வந்து கவர்மெண்ட் தான் வருவாய்த்துறை, வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் சேர்ந்து வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய தலைமையிலே வந்து டீம் செலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அது பிறகு நவம்பர் மாதத்தில் இன்னும் ஆல் ஓவர் இந்தியா பார்க்கும்போது சில நிறைய பேர் வந்து விட்டு போயிடுச்சு, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கூட நான் எலிஜிபிள் ஆனால் இன்னும் வரல அப்படி மனுக்கள் இருந்து ஆல் ஓவர் இந்தியா பண்ணும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து நவம்பர் மாதத்தில் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் ஒரு ஃபார்மர் கார்னர் ஒரு வெப்சைட்லேயே ஒரு வசதி ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி என்ன இஷ்யூ இருந்து. அதில் வந்து ஃபார்மர் கார்னர் பண்ணும்போது ஒருத்தர் வந்து அவரே தன்னுடைய பேர் பதிவு பண்ணலாம். தன்னுடைய பேர், ஆதார் நம்பர், வங்கியுடைய பாஸ்புக் டீட்டெயில்ஸ், நிலம் டீட்டெயில்ஸ் போன்ற அவர் டீட்டெயில்ஸ் போட்டாக்கா அது ஆதார் வந்து கரெக்டாக இருக்கணும், வங்கி அட்ரஸ் கரெக்டாக அது வந்து இது வெலிடேட் ஆகுது. அதில் வந்து அவர் பதிவு பண்ணாக்கா அது வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பாக அல்லது பிளாக் லெவல் ஆஃபீஷியல்ஸ் வந்து லாகின் பண்ணி பாஸ்வேர்டு வழியாக அது அப்டேட் ஓகே சொன்னாக்கா அது மேலே அப்லோட் ஆகிடும். அது ஒரு இட்ஸ் அ குட் இனிஷியேட்டிவ். அதை வந்து ஃபார்மர் ஈஸ்க்காக வந்து ஒரு யூஸ் பண்ணப்படுது. ஆனால் முன்னாலிருந்து இப்போ என்ன வித்தியாசம் ஆயிடுச்சு லாஸ்ட் இயர் ரெண்டுலே, அர்லியர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தானாக வந்து செக் ஃபார் தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஒரு பேர் எடுத்துகிட்டு லேண்ட் ரெக்கார்ட்ஸ், அவர் லேண்ட் தன்னுடைய பேர் லேண்டு இருக்கா அது நம்ம லேண்ட் ரெக்கார்டில் கம்ப்யூட்டர் செக் பண்ணி பிறகு அவரோட ரேஷன் கார்டு வாங்கி டீடூப்ளிகேட் பண்ணி ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் ஒருத்தர் தான் இன்னொருத்தர் போட்டால் டீடூப்ளிகேட் பண்ணி 2 பேருக்கு கூட அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் ஃபார்மர் கார்னர் ஆல் இண்டியா லெவலில் ஸ்டார்ட் ஆன பிறகு அது சில மாநிலங்களில் ஆக்சுவலாக ரேஷன் கார்டு சிஸ்டமே இல்லாமல் இருக்கலாம். நிறைய மாநிலங்களில் லேண்ட் ரெக்கார்ட்ஸோடைய கம்ப்யூட்டரைசேஷன் கிடையாது. அதனால் அந்த வந்து செக் சிஸ்டம் இல்லை. அதனால் மார்ச் வரை ஓகே. கோவிட் டைமில் வந்து கோவிட் நேரத்தில் வந்து மாவட்ட ஆட்சியர்கள், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஷியல்ஸ், இதர ஃபீல்ட் லெவலில் ஆஃபீஷியல்ஸ் எல்லாம் கோவிட் ரிலீஃப் பணியில் ஈடுபாடு செய்தார்கள். அதை வந்து அவங்க வந்து பொதுமக்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷனில் சிரமமாக இருக்கக்கூடாது, விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு காய்கறி விநியோகம் எல்லாம் செய்ய வேண்டும் என்பது அந்த டைமில் வந்து ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த மாதங்களில் என்ன ஆச்சு, இந்த பிளாக் லெவலில் அந்த பாஸ்வேர்ட்ஸ், லாகின் ஐடிஸ், பாஸ்வேர்ட்ஸ் இதுவரை எங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் ஒரு சில ஏரியாவிலே, குறிப்பாக அந்த கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பெல்ட்டிலே அந்த பிளாக் லெவலில் அந்த வெலிடேட் பண்ணுவதற்காக அந்த பாஸ்வேர்டு அந்த ஆஃபீஷியல்ஸ் கிட்டே இருந்தன. அது அதுக்கு இன்னொரு காரணம் ஆதார் மேட்ச் கூட பண்ணணும் மத்திய அரசால் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு 30 லட்சம்க்கு டிசம்பர் மாதத்தில் ஒரு பேரில் வந்து சப்போஸ் எம் முருகன் இருக்குது ஒரு எம் சுப்பிரமணியம், அது சுப்பிரமணியம் எம் போட்டால் கூட சரியாக வராது, மேட்சிங் பண்ணதான் அது பாஸ்வேர்டு இருந்தது. அந்த பாஸ்வேர்டு வந்து டாட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் வந்து சில தனியார் கம்ப்யூட்டர் சென்டர்ஸ், புரோக்கர்ஸ் தனியார் அந்த லோவர் லெவல் கம்ப்யூட்டர் டாட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருந்தது திருடுமாக அல்லது அவங்க மிஸ்யூஸ் பண்ணி வாங்கிட்டு அது வந்து இந்த மாதங்களில் பேர் பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்களிடம் அது பேர் வாங்கிட்டு பதிவு செய்ததாக ஒரு தகவல் இருக்கின்றது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பெல்ட் தான் இந்த எபி சென்டராக இருக்கின்றது. இங்கே சில கம்ப்யூட்டர் சென்டர்ஸ்
இதை எடுத்துகிட்டு ஆயிரக்கணக்கான வந்து மறைமுக மக்களுக்கு வந்து விவசாயி வந்து தே ஆர் ஆல் இன்னோசென்ட், அப்பாவி, உங்களுக்கு வந்து கொரோனா பணம் வருகின்றது, இதுதான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷனில் வந்து உங்களுக்கு கொரோனா பணம் வருது, மத்திய அரசால் ரிலீஃப் கொடுக்குறாங்க அப்படி ஒரு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு கொடுங்க, வங்கியோடைய பாஸ்புக் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஒரு இதுக்கு பதிவு பண்ணுறது 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம் சொல்லிவிட்டு மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் சென்டர்ஸ், காமன் சர்வீஸ் சென்டர்ஸ், சில வந்து கம்ப்யூட்டர் படிக்கக்கூடிய வந்து தனி நபர்கள் வந்து அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி ஒரு பாஸ் பண்ணிவிட்டு இது பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த தகவல் வந்து அது பண்ணும்போது ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ஒரு ஜூன் ஜூலை மாதத்தில் ஒரு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது. ஒரு நாங்கள் கூட ஒரு அறிவுரை ஒரு வி ஹேட் ஆல்சோ ரிக்வெஸ்டட் அந்த என்ஐசியிலே டெல்லியிலே தட் ரேஷன் கார்டு கூட ஒரு க்ரைட்டீரியா வச்சுக்கிங்க, பட் அவங்களால் பண்ண முடியுது. இப்போ நிறைய ஸ்டேட்டில் ரேஷன் கார்டு இல்லை. ஸோ ஆகஸ்ட் மாதத்தில் நாங்கள் என்ன பார்த்தோம், திடீர்னு அரவுண்ட் 6 lakh பெனிஃபிஷரிஸ் நேம் இன்க்ரீஸ் ஆச்சு. குறிப்பாக 13 மாவட்டங்களில் இந்த நிறைய என்ட்ரிஸ் இருந்தன. மீதி எல்லா மாவட்டங்களில் வந்து ஒரு 25 மாவட்டத்தில் டோட்டலே ஒரு அரவுண்ட் 1 lakh இருக்கலாம். பட் இதில் வந்து 13 மாவட்டங்களில் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வெள்ளூர், ராணிப்பேட், சேலம், இது தவிர வந்து தர்மபுரி, கிருஷ்ணகிரி, செங்கல்பேட், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் இந்த பேர் அதிகமாக இருக்கும்போது ஆகஸ்ட் மாதத்தில் முதல் வாரத்தில் வந்து எங்கள் டைரக்டர் தான் ஸ்டேட் நோடல் ஆஃபீஸர், டைரக்டர் அக்ரிகல்ச்சர், அவருக்கு வந்து ஒரு சில வந்து ரெக்கார்டு மானிட்டரிங் பண்ணும்போது அது செக் பண்ணார். உடனே வந்து இது சம்மந்தமாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு நீங்கள் இது கொஞ்சம் ப்ரிலிமினரி செக் பண்ணி பிறகு என்கிட்ட வந்து இது பெனிஃபிஷரிஸ் அடிஷன் வந்து அதிகாரிகளோட நாலேஜோடு இருக்கா, கரெக்டாக இருக்கா இல்லை செக் பண்ணி சொன்னாங்க. அதிகாரிகளோட ஒரு ரிப்போர்ட் அரவுண்ட் 7th or 8th வந்து வரும்போது இன்னும் இதில் வந்து நிறைய பேர் வந்து இது மாதிரி தனியார் மூலமாக திருட்டுத்தரமாக வந்து ஷேர் கேபிட்டல்னா என்பதை அந்த இன்ஃபர்மேஷன் வந்த பிறகு அப்போ கூட இன்கொயரி நாங்கள் பண்ணி சொன்னோம். அது பிறகு மீடியாவில் கூட இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும், அதில் வந்தது. உடனடியாக வந்து இந்த இஷ்யூ எங்கள் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து இஸ் ஜீரோ டாலரண்ட் ஃபார் சச் மிஸ்யூஸ் ஆஃப் டேட்டாபேஸ். அதாவது இன்எலிஜிபிள் பெனிஃபிஷரிக்கு ஒரு ரூபா கூட போயிடக்கூடாது. அதற்காக வந்து வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இன்டாலரண்ட் டு தேட். அதனால் ஒரு வி இன்ஃபார்ம்ட் அவர் ஆனரபிள் மினிஸ்டர் அண்ட் ஒரு 2 IAS ஆஃபீஸர்ஸ் தலைமையிலே, டைரக்டர் அக்ரிகல்ச்சர், டைரக்டர் ஹார்டிகல்ச்சர் தலைமையிலே டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து டோட்டல் 10 குழுக்கள் அனுப்பினோம். இந்த செகண்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட் அனுப்பினோம். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட மீட்டிங்ஸ், நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் 10th போட்டேன். அப்புறம் நான் இன்னொரு மீட்டிங் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு ஆஃப்டர் அனதர் 12 days நான் இன்னொரு மீட்டிங் போட்டு நிறைய பல்வேறு மீட்டிங்ஸ் நாங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் 13 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட மீட்டிங் நாங்கள் போட்டுட்டு கொரோனா பீரியட்லே திருட்டுத்தரமாக இந்த முயற்சி மூலமாக இருக்கக்கூட அனைத்து பேரையும் நீங்கள் செக் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணி போகணும். அப்புறம் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள், வேளாண்மை தோட்டக்கலை அதிகாரிகளை வச்சு ஃபுல்லாக செக் பண்ணிட்டாங்க. ஸோ அல்டிமேட்லி நாங்கள் வந்து இதுவரை நாங்கள் என்ன செக் பண்ணியிருக்கோம், தட் ஆல்மோஸ்ட் ஒரு 5 lakh மேலே வந்து பெனிஃபிஷரிஸ் வந்து சஸ்பெக்டட் பெனிஃபிஷரிஸாக இருக்கிறது வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து வீவர் நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இட்ஸ் அன் இம்பார்ட்டண்ட் மேட்டர். விவசாயிகளை, அப்பாவி விவசாயிகளை சில தனியார் வந்து லாப நோக்கத்தில் வந்து அவங்களோட பணம் வாங்கிட்டு அவங்களோட பேர் சேர்க்குறதா வந்து தவறான விஷயம். அதனால் வந்து 24ஆம் தேதியே நாங்கள் இந்த இதுக்கு முன்னாலே வந்து வி ஹவ் brought it to notice of our honorable CM and அவங்களோட அறிவுரைப்படி உடனடியாக இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஸ் வந்து சிபிசிஐடிக்கு இன்கொயர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து டிஜிபி அவர்களுக்கும் நானே லெட்டர் போட்டேன். டைரக்டர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தார், நான் பரிந்துரை பண்ணிவிட்டு டிஜிபி அவர்கள் 24ஆம் தேதி சிபிசிஐடிக்கு இந்த கேஸ் வந்து முழுமையாக விசாரிக்க, சிபிசிஐடிக்கு விசாரிக்க சொல்லிட்டாங்க. அதே பிறகு வந்து ஒரு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அது பற்றி நான் உங்களுக்கு மீடியாவில் அவ்வப்போது வருது. நாங்கள் வந்து இம்மிடியேட்டாக வந்து ஒரு
ஃபார்முலா வி டிடன்ட் டெல் பிகாஸ் போலீஸ் மூலமாக என்கொயரி பண்ணும்போது வந்து ஒரு ஏதோ துப்பு கிடைக்கக்கூடாது, அதனால வி வெயிட்டட் ஃபார் தேட். ஸோ போலீஸ் சிபிசிஐடி மூலமாக அந்த மாவட்டங்களில் கேஸ் போட்டுட்டு விசாரணை செய்து they are zeroing down on suspects. ஒரு கிட்டத்தட்ட 18 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க மூலமாக அதுக்கு மேலே கூட இருக்கலாம், அது வந்து போலீஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் we have not got. இன்னும் இஷ்யூ இஸ் கோயிங் ஆன். லீடர்ஸ் ஆர் பீங் காட், நம்பர் 1. நம்பர் 2 வந்து குறிப்பாக அந்த டீம்ஸ், எங்களுடைய டீம்ஸ் அனுப்பி பிறகு இதற்காக வந்து ஒரு ஆள் மூலமாக கிடையாது, தனிப்பட்ட முறையில் அது தனியார் கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் புரோக்கர்ஸ் மூலமாக இந்த சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த திருடித்தனமாக அந்த பேர் சேர்த்த முயற்சி காரணமாக எந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கே அந்த ஆஃபீஷியல்ஸ் வந்து கவனக்குறைவாக இருக்கலாம். அவங்க தே சே தட் நாங்கள் வந்து விநியோகம் காய்கறி விநியோகம் செய்த இருந்தால் கூட த டைரக்டர் சஸ்பெண்டட் 3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். உங்களோட பேப்பரில் கூட இது செய்தியில் கூட வந்தது. இது தவிர வந்து கவர்மெண்ட் வந்து அனைத்து ஒரு கிட்டத்தட்ட 34 அதிகாரிகள் மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. 80 பேர் முடிச்சுக்கு டோட்டல் ஆஃப் 80 பர்சன்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்டாஃப், ஆத்மா மேனேஜர்ஸ், ஏடிஎம் பிளாக் மேனேஜர்ஸ் போன்ற வருவாய்த்துறை whoever has been suspect அவங்களே டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். இதுவரை 80 பேர் டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து கூட இன்னும் வந்து விசாரணை அடிப்படையில் யார் குற்றவாளி இருந்தால் we are waiting for the further reports from the DGCBCID. ஸோ அந்த யார் குற்றவாளி இருந்தால் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டு அவர் மேலே வந்து இன்னும் நடவடிக்கை வரக்கூடிய நாட்களில் செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இதுவரை நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், எப்படி தவறு நடந்தது, போலீஸ் மூலமாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அஃபீஷியல்ஸ் மூலமாக ஏற்கனவே சொல்ல மாதிரி 3 persons மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ், 3% சஸ்பென்ஷன், 34% டிசிப்ளினேஷன், 80 ஸ்டாஃப் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். இன்னும் யார் சிபிசிஐடி மூலமாக சொன்னால் அவங்க பிகாஸ் வி ஆர் நாட் டாலரண்ட் டு திஸ் சார்ட் ஆஃப் மிஸ்யூஸ் ஆஃப் பாஸ்வேர்டு இது அண்ட் டு லாகின் இன்எலிஜிபிள் பெனிஃபிஷரி. அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பணத்தை வந்து திரும்பி பெறுவதாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம் இந்த பணம் வந்து தோ எலிஜிபிள் பெனிஃபிஷரிஸ் எல்லாருக்கும் கரண்ட் பணம் போயிடுச்சு, பட் இந்த லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நான் சொல்ல மாதிரி 5 lakh இதுக்கு மேலே கூட கொஞ்சம் பேர் இருக்கலாம், கம்மியாக கூட இருக்கலாம். அரவுண்ட் 5 to 5.5 lakh இஸ் த நம்பர் விச் வி ஹவ் காட் ஆல்ரெடி. 5.5 கருதலாம் பிகாஸ் எக்ஸாக்ட் நம்பர் கொஞ்சம் இன்னும் விசாரணை முடிச்சு பிறகு சில பேருக்கு நோட்டீஸ் போட்டு போயிடுச்சா, நிறைய பேருக்கு பணமே போகல. ஆக்சுவலாக லாஸ்ட் வி ஹட் ஸ்டாப்ட் இட் இன் பிட்வீன். பணம் திருப்பி பெற வேண்டும் என்பது ஒரு இஷ்யூ இருக்குது. இது சம்பந்தமாக ஏற்கனவே நான் உங்களுக்கு முன்னால் தெரிவித்தேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த என்ஐசி வெப்சைட் தான் நான் படிப்பேன். என்ஐசி வெப்சைட்டில் வந்து அந்த சில வந்து ரேஷன் கார்டோடைய அது போட முடியல அவங்களால், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். ப்ளஸ் லேண்ட் வேலிடேஷன் பண்ண முடியல. அதனால் இந்த சில காரணங்களினால் ஒரு சில இடங்களில் கூட உதாரணமாக வி ஹவ் ரெட் இன் த நியூஸ் பேப்பர்ஸ் அசாமில் ஒரு 9 lakh பெனிஃபிஷரிஸ் இதே ஆச்சு. வி ஃபவுண்ட் இந்த நியூஸ் பேப்பர் 9 lakh பெனிஃபிஷரி 93 lakh அதுக்காக பணம் வந்து திரும்பி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி மணிப்பூர், யூபி, அது மாதிரி வி ஹவ் சீன் இந்த நியூ மீடியா ரிப்போர்ட்ஸ். அதை பற்றி நான் விளக்கம் சொல்ல விரும்பலை. பட் எங்களுடைய நோக்கம் வந்து பணத்தை வந்து உடனே திரும்பி பெற வேண்டும். அதற்காக வந்து ஒரு சில நடவடிக்கை எடுத்திருக்கோம். நம்பர் 1, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நானே வந்து சேர்மேன் ஆஃப் த பேங்க்ஸ், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கனரா பேங்க், எஸ்பிஐ போன்ற எல்லா எம்டிஸ்க்கு எழுதிட்டு ஒரு கவர்மெண்ட்டோடைய ஒரு ப்ரொவிஷன் இருக்கே தட் அரசோடைய கணக்கிலிருந்து நேரடியாக ஒரு இன்எலிஜிபிள் பெனிஃபிஷரிக்கு பணம் போயிருந்தால் அது வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து அது வந்து கன்சர்ன் பேங்கர்ஸ்க்கு அஃபிஷியல் லெட்டர் போட்டால் அது திரும்பி பெறலாம், ரிவர்ஸ் பண்ணலாம் அக்கௌண்ட். அதனால் வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு நாங்கள் அதிகாரம் கொடுத்துட்டு இந்த இன்எலிஜிபிள் பெனிஃபிஷரிஸ் தோ அவங்க அப்பாவி மக்கள், மோஸ்ட் ஆஃப் தெம் 99% அப்பாவி, பிகாஸ் தே ஆர் நாட் நோயிங், அவங்களுக்கு நாங்கள் எலிஜிபிளாக தெரியல சொல்லிட்டு இந்த இதே கிவன் அவங்களுடைய பணத்திலிருந்து இந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் திருப்பி கொடுத்ததாக உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது.
we gave this order about 15 days back collectors மூலமாக MTs की நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணுங்க நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேர் என்ன இருக்குது அக்கௌண்ட்க்கு வந்து இட் இஸ் வி ஆஸ்க் தெம் டு லியன் த அக்கௌண்ட் LIEN லியன் என்பது அந்த சப்போஸ் 2000 போயிருந்தால் அந்த 2000 திரும்பி வந்து அதுலேருந்து எடுத்து அது பிறகு அது ஃப்ரீ பண்ணிடுவாங்க. நாட் தட் என்டையர் மணி வில் 2000 ரூபாய் ஃப்ரீ பண்ணிடுவாங்க. யாராவதுக்கு ஒரு முதல் தடவை 4000 போட்டால் அதுவும் எடுத்துகிட்டு ஃப்ரீ பண்ணிடுவாங்க. அப்படி போட்டுட்டு அதில் வந்து இதுவரை ஆஸ் ஆன் டேட் சில டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து இங்கே 2 கோடி 3 கோடி ரூபாய் அப்படி வருது நீங்கள் போட்டிருக்கீங்க. சராசரியாக 32 கோடி ரூபாய் நாங்கள் திரும்பி பெற்றிருக்கோம். 32 crore rupees we have recovered back. ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரவுண்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் another 3 times this money. ஸோ அது ஒரு சீக்கிரமாக we have got this money. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இன்னொரு ஸ்டேட்டில் வந்து இதை விட டபுள் இருக்கும்போது 93 lakh they have recovered in Tamil Nadu in the last 15 days because of the action taken by the collectors. collectors தானாக வந்து இது பிகாஸ் கலெக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஏமாற்றம், நாங்கள் பிஸியாக இருக்கும்போது அப்படி எங்கள் பேக்கில் அப்படி நடக்கும்போது ஒரு வெறியோட அவங்க they are following up with the bankers to get back the money. 32 lakh rupees they are collecting. They have collected as on date 32 crore 32 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 32 crore rupees. Further money is also being collected. எங்களுடைய வியூ நெக்ஸ்ட் 1 to 1.5 monthsக்குள்ளே ஃபுல் மணி வாங்கதாக நாங்கள் வந்து இது பண்ணுறோம். காரணம் இதில் வந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஒவ்வொரு ineligible beneficiary நேம், ஆதார் நம்பர், பெனிஃபிஷரியோட பேங்க் அக்கௌண்ட் கூட அரசும் கிட்ட இருக்கின்றது. அதில் ரெண்டாவது மத்திய அரசால் மூலமாக கூட இதுக்கு ஒழுங்காக வந்து திரும்பி பணம் எப்படி பெறலாம், பிகாஸ் இதர ஸ்டேட்ஸில் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது எப்படி பண்ணியிருக்காங்க அது அறிவுரை கொடுத்து. பட் தமிழ்நாட்டில் வந்து இதில் வந்து we have done well. அதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து கூட they have actually written a letter to us. அதில் வந்து they have written that I appreciate the efforts made and speedy action taken against the state officials and other people who have fraudulently misused the login credentials of state nodal officers team in the districts. I am hopeful that under your stewardship the entire amount will be refunded and guilty will be punished என்பதை இதில் வந்து சொல்லப்பட்டுள்ளது. ஸோ ஆகவே வந்து நான் உங்களுக்கு கடைசியாக வந்து சொல்லுவது என்ன, தட் கவர்மெண்ட் மூலமாக இது வந்து கோவிட் நேரத்தில் வந்து அதிகாரி கலெக்டர்ஸ், ரெவென்யூ அஃபிஷியல்ஸ், எக்ரி அஃபிஷியல்ஸ் மக்களை வந்து ஹெல்ப் பண்ணது நோக்கம் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் சில பிளாக் ஷிப் இருக்கலாம், பட் மோஸ்ட் ஆஃப் தி ஆஃபீஸர்ஸ் வென் தேவர் டூயிங் குட் ஒர்க் அந்த சந்தர்ப்பு பயன்படுத்தி சில புரோக்கர், கம்ப்யூட்டர் சென்டர், தனியார் இந்த முயற்சி எடுக்கும்போது அதை இன்னொரு அதில் விஷயம் என்ன, ஒரு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஆலே வந்து இங்கே உட்காந்து கூட ஒரு தஞ்சாவூர், திருநெல்வேலி, கடலூர்லேருந்து கூட அந்த ஆதார் நம்பர் வாங்கிட்டு கூட அவர் பண்ணதா வாய்ப்பு இருக்குது. அந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் ஸோ நீங்கள் இந்த 13 மாவட்டத்தில் மெயினாக இருக்குது. அந்தந்த மாவட்டத்தில் கூட there are 2 types of deletion. இந்த மாதிரி தவறுதாக போடக்கூடிய டெலிஷன் கூட இருக்கலாம், அல்லது நிறைய பேர் வந்து இது டைனமிக் டாட்டா ஆள் வந்து இறந்து போயிருக்கிறார், அது கூட அவ்வப்போது நம்ம டிலீட் பண்ணணும். அதே நேரத்தில் வந்து ஒருத்தர் வந்து லேண்ட் வித்துட்டு தற்போது வந்து அவர் கையில் லேண்டில் அவர் பேர் நம்ம டிலீட் பண்ணணும், புது பேர் சேர்க்கணும், அந்த மாதிரி கூட இருக்குது. பட் இந்த 13 டிஸ்ட்ரிக்ட்ஸில் the action has been taken for collection of 32 crore rupees. 32 crore rupees collected இருக்கு. நான் 110 crore rupees வரை வந்து இருக்கலாம், அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம், கொஞ்சம் 10 கோடி மேலே கூட இருக்கலாம். நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து வெப்சைட் வழியாக நாங்கள் அசர்டைன் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையாக ஒரு விவசாயியோடைய பேர் கூட டிலீட்டே பண்ணல, டச்சே பண்ணல. மார்ச்சுக்கு முன்னால் விவசாயியில் விச் வர் ஆல் ரைட், அது பேரை வந்து டச்சே பண்ணல, பிகாஸ் வி ஹேட் அவர் செல்ஸ் கான். ஆனால் அதில் வந்து யாராவது இறந்து கவர்மெண்ட்டுடைய விதிமுறையில் யாரோ இறந்து போனாக்கா அல்லது யாராவது லேண்ட் வித்துட்டு பண்ணால் அது அவ்வப்போது 5% செக் பண்ணி பிறகு அவ்வப்போது நம்ம செக் பண்ணுவோம். அது தட் இஸ். பட் உண்மையாக விவசாயி ஒருத்தருக்கு கூட பாதிப்பு வரக்கூடாது. ஒரு சிஎம்ஏ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ இந்த கொரோனா காலத்தில் கூட இப்போ 57,000 ஃபார்மர்ஸ் ஆர் எலிஜிபிள்.
ஸோ அவங்க வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். சார் இப்போ பாஸ்வேர்டு வந்து பிரைவேட் யூஸ் பண்ணுறாங்க. முதல்ல கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் மட்டும் தான் அவங்கள்ட்ட தான் அந்த பாஸ்வேர்டு இருந்ததா, அவங்க மூலமாக தான் அந்த பிரைவேட் கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் போச்சா? இப்போ இந்த ஸ்கீம் வந்து கன்டினியூ ஆகிட்டு இருக்குங்களா? அப்போ அஃபீஷியல்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்போ எப்படி அந்த பாஸ்வேர்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக, இது வந்து முன்னால் வந்து என்ஐசி வழியாக நீங்கள் வந்து ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரை கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அது 30 லட்சம் எல்லா ஸ்டேட்ஸ்லே 30 லட்சம் உடைய ஆதார் கார்டில் எக்ஸாக்ட் நேம் எப்படி இருக்கின்றதோ பேங்க் அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்கின்றதா அதில் செக் பண்ணி எங்களுக்கு ஒரு லாஸ்ட் நவம்பரில் 30 லட்சம் பேரே சரி பண்ணணும்னு சொன்னாங்க. அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அல்லது ஜாயிண்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. அதனால் பிளாக் லெவல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு கொடுத்துட்டு அவங்க மூலமாக தான் பண்ணாங்க. ஆனால் அந்த டைம் பண்ணும்போது அது பிறகு இந்த கோவிட் பீரியட் வந்து காரணத்தால் அவங்க இப்போ பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் மோஸ்ட்லி தேர் ஆர் 50+. அவங்களுக்கு கம்ப்யூட்டர் நிறைய பேருக்கு யூஸ் பண்ண உடனே டாட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வழியாக செக் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களே பாஸ் ஆன் பண்ணி தட்ஸ் த மெனி ஆஃப் டாட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் வி ஹவ் டிஸ்மிஸ் ஃப்ரம் த சர்வீஸ். சில பேர் போலீஸ் கூட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எல்லா பாஸ்வேர்டு கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்டேட் லெவல் பாஸ்வேர்டு வைக்கப்பட்டுள்ளது. அது வந்து வி வில் கிவ் இட் டு அகெயின் இது இன்கொயரி முடித்த பிறகு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு கொடுப்போம். ஸோ தட் உரிய ஃபார்மர்ஸ் எலிஜிபிள் ஃபார்மர்ஸ் கண்டிப்பாக பணம் போய் சொல்ல வேண்டும். அடுத்த தவணை டிசம்பரில் வரும்போது ஆல் எலிஜிபிள் ஃபார்மர் ஃபஸ்ட்டு 31st மார்ச்க்கு முன்னால் ஆல் எலிஜிபிள் ஃபார்மர்ஸ் 31st மார்ச் பிறகு ஆல்சோ ஆல் எலிஜிபிள் ஃபார்மர்ஸ் வில் கீப் ஆன் கெட்டிங் த மணி. எங்களுக்கும் ஜீரோ டாலரன்ஸ் வந்து இந்த ஃபார்மர்ஸ் மேலே கூட கோபம் கிடையாது. அவங்களுக்கு ஏமாற்றி ஒரு புரோக்கர் அல்லது கம்ப்யூட்டர் சென்டர்காரங்க அதிகாரிகள் வந்து ஃபீல்ட் லெவலில் கொரோனா நிவாரண பணியில் வேலை ஈடுபாடு செய்யக்கூடிய அந்த டைம் வந்து யார் அவங்க மேலே தான் கடுமையாக தண்டனை எடுக்க வேண்டும், உள்ளே போட வேண்டும் என்பது எங்களுக்கு வந்து உத்தரவு வந்து சொல்லப்பட்டது. இருக்கலாம் மேடம், நீங்கள் எப்படி வேணுமா நீங்கள் இன்டர்பிரட் பண்ணுமா? எஸ், ஆனால் அதிகாரி ஒரு மேல் அதிகாரி நாங்கள் கூட 3 பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இன்னும் கூட எங்களுக்கும் சிபிசிஐடி யார் சொன்னால் அவர் எந்த லெவலில் இருந்தால் we are going to take action. We are very particular about it. அது வந்து நாங்கள் ப்ரெஸ்ஸில் சொல்ல, but we have already taken major disciplinary action against 34 officers. We will give the further details in due course of time. Around 41 lakhs. 41 lakhs இருக்கலாம். It is a dynamic data. ஒவ்வொரு டைம் வந்து கொஞ்சம் மாறிட்டே இருக்கிறோம். Total number of fake beneficiaries so far how many? Total number of fake beneficiaries. Total number of Tamil பேசுங்க. Fake beneficiaries. State beneficiary. Fake. We can take it is again subject to confirmation 5 to 5.5 lakhs. Sir, It can be plus minus 10-20,000. I am not even though it's a dynamic figure. Now I do not want to confirm the figures. அதில் மேடம் என்ன ஒரு வசதி இருக்குது, we have discussed with the bankers. அந்த அக்கௌண்ட் வந்து லியனில் வச்சிட்டோம். சப்போஸ் ஒரு பெனிஃபிஷரியோட அக்கௌண்ட் லியனில் இருக்கும்போது டுடே இட் இஸ் ஹீ இஸ் ஹேவிங் அவருக்கு 2000 ரூபாய் எடுக்கணும், டுடே அவருக்கு 1500 ரூபாய், எனக்கு 500 வரல. ஸோ வீல் வெயிட் அவருக்கு வந்து வருவாய்த்துறை அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ் நீங்கள் மீதி அதில் போடுங்க. டீம்ஸே மாவட்ட ஆட்சியரே ஆர்வத்தோட வந்து டீம்ஸ் போட்டு அவங்களுக்கு போட சொல்கிறாங்க, போட்டுட்டு செலுத்துக்கிறாங்க. டில் த டைம் தே புட் இட் பேக். ஆனால் நாங்கள் ஆஃபீஷியல்ஸ்க்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தோம், யாரும் கையில் கேஷ் வாங்கி திரும்பி போட வேண்டாம், பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டும் பேங்க் அதுலேருந்து ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் ரிட்டன் அஸ் தே டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட் இவ்வளோ 10 நாளில் வந்து 32 கோடி ரூபாய் நீங்கள் திரும்பி பெறுவீங்க அவங்க எதிர்பார்க்கல. அதுக்கே வந்து தே ஹவ் டோல்ட் அஸ். ஆனால் எங்களுடைய பணி இன்னும் தொடர்கிறது. குற்றவாளி தனியார் இருந்தால் சரி, வேறு யாரோ அரசு சார்பாக இருந்தால் யார் இருந்தால் அவங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்களை கடுமையாக தண்டனை உங்களுக்கு சொல்லணும் என்பதை ஒரு மேலிடத்திலும் உத்தரவு இருக்கே. நாங்கள் எல்லாம் இதில் பிடிவாதத்தோடு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ப்ரெசென்ட் இட்ஸ் கோயிங் ஆன். ப்ரெசென்ட் இப்போ பணம் போகாது, அடுத்த டிசம்பரில் தான் தவணை போகும் சார். அதுக்குள்ளே நாங்கள் வி வில் செட் ரைட் அவர் ரெக்கார்ட்ஸ்.
இல்லை வெப்சைட் வந்து அதே வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். எஸ், அதே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அது நல்ல திட்டம். விவசாயி உதவி செய்வதற்காக இது ஒரு அதுக்கு ஃபார்மர்ஸ் கார்னர் போடப்பட்டுள்ளது. அது நான் திரும்பி உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஃபார்மர் தன்னுடைய பேர் பதிவு பண்ணலாம், ஜென்வின் ஃபார்மர். ஆனால் அவர் என்ன பார்க்கணும், நம்பர் 1 அவருக்கு குடும்ப அட்டை இருக்கின்றது, அவர்கிட்ட நிலம் இருக்கின்றது, லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்ட், சும்மா பிளாட்டு வச்சு இருக்கக்கூடாது. அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருந்தால் அவருக்கு இந்த தவணை கிடைக்கலன்னா அவர் தன்னுடைய பேர் ஐதர் கன்சர்ன்ட் அக்ரிகல்ச்சர் அல்லது ஹார்டிகல்ச்சர் அல்லது வருவாய்த்துறை அதிகாரி கிட்ட கொடுத்துட்டு இங்கே பதிவு பண்ணி வைக்கலாம். அல்லது தானாக வந்து அவர் தன்னுடைய பேர் பதிவு பண்ணலாம். ஆனால் வாட் வி வில் டூ இஸ், நாங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு எங்களுடைய பரிந்துரை கூட பண்ணோம். ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்கே செக், தமிழ்நாட்டில் தான் ஆள் வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் ரொம்ப உஷாராக இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம யூத் ஒரு நன்மை இருக்கே, இது கூட தே ஆர் ஸ்மார்ட், தட்ஸ் வை தே ஹவ் பின் ஏபிள் டு மிஸ்யூஸ் திஸ். ஸோ வி ஹவ் செட் தட் இதுக்காக வந்து லேண்ட் ரெக்கார்ட்ஸ் தமிழ்நாட்டில் வந்து கம்ப்யூட்டரைஸ் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கே, நீங்கள் வந்து என்ஐசி வெப்சைட்டில் போடுக்கிற ரெக்கார்டு எங்கே லேண்ட் ரெக்கார்டு கூட அதை வச்சு சரி செய்து, எங்கள் சீஃப் செக்ரட்டரி கூட அதுதான் அறிவுரை சொன்னாங்க எங்களுக்கு. யூ புட் யுவர் பாயிண்ட் டு த என்ஐசி, நாங்கள் எல்ஐசிக்கு எழுதியிருக்கோம், நீங்கள் அதுக்கு நீங்கள் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக் அடிஷ்னல் செக் கொடுங்க. ஸோ தட் எங்கள் அதிகாரிக்கு வந்து இதுக்கு வந்து போயிட்டு நேரடியாக செக் பண்ணுறதுல டைம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. தே கேன் இமீடியட்லி தென் இன்க்ளூட் த நேம்ஸ். ஸோ அதனால் நான் உங்களுக்கு டு ப்ரீஃப், அது நேம் சேர்ப்பதற்காக வசதி இருக்கே. we will, for the timing of course next 10-15 days officials will be busy in the recovery of the money, which we will recover, surely we will recover. Okay. ஒரே ஒரு குடும்பத்திலே 4 பேருக்கு பணம் போயிருக்கு அப்படி சொல்றாங்க. அந்த அக்கவுண்ட் படி பார்த்தா ஒருத்தருடைய அக்கவுண்ட்ஸ்க்கு அந்த 4 ஃபேமிலில இருக்கிறவங்க ஆட் பண்ணி போடுறாங்க. எவ்வளவு அக்கவுண்ட்ஸ்க்கு அக்கவுண்ட் ஒரே அக்கவுண்ட் இருக்காது. அது அக்கவுண்ட் அவங்க செக் பண்ணுவாங்க. அக்கவுண்ட் 4 அக்கவுண்ட் இருக்கும், அதை மீதி 3 அக்கவுண்ட்லேருந்து திரும்பி பெற்றுருவாங்க. அதனால் ஐ டோல்ட் யூ த சேம் நம்பர், அதே அத்தனை அக்கவுண்ட்ஸ். அது பிகாஸ் ஆதார் நம்பர் அக்கவுண்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும். மத்திய அரசுடைய சாஃப்ட்வேர்லேயே அது இருக்கின்றது. குட் ஸ்கீம். ஆனால் குட் ஸ்கீமில் வந்து விவசாயி ஹெல்ப் பண்ணணும். அது விவசாயி நல்ல செய்வதில் வந்து ஒரு சில தனியார் வந்து ஒரு குற்றச்சாக அது வந்து முறைகேடாக யூஸ் பண்ணுவது வந்து தவறு கண்டு அதுக்கு we are totally committed to get back the entire money. Thank you so much. Thank you. We are expecting the final figure to come down to 41 lakh in December. இல்லை ஃபீல்டு லெவலில் ஆஃப்டர் 1-4 கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், அக்ரிகல்ச்சர், ரெவென்யூ, ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஷியல்ஸ் போட்டுட்டு இவங்க 2 பேர் பண்ணுறாங்க. கலெக்டர் இதை விட இன்னும் ஃபாலோ அப் டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் ஃபாலோயிங் இட் அப். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.